வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மீண்டும் ஒரு முறை உமர் காலிதுக்கு பெயில் மறுக்கப்பட்டிருக்கிறது. உமர் காலித் யாரு அப்படின்னு பல பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். உமர் காலித் ஒரு ஃபார்மர் ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரியில பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. கடந்த பிப்ரவரி 2020ல பாஜக கொண்டு வந்த இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மட்டும் என்ஆர்சியை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்ற போது அதில் கலவரம் நடந்து கிட்டத்தட்ட 53 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க. பல பேருக்கு படுகாயம் அடைந்தது. இந்த ரயட்ஸுக்கு பின்னால இருக்கக்கூடிய மூளையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி உமர் காலிதை இந்த பாஜக அரசாங்கம் ஊப்பா சட்டத்தில் கைது செய்து செப்டம்பர் 13, 2020ல கைது செய்யறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அடுத்த செப்டம்பர் வந்துச்சுன்னா 4 வருஷம் ஆக போகுது. இந்த 4 வருஷத்துல பல முறை பெயிலுக்கு அப்ளை பண்ணியும் அவருக்கு பெயில் கிடைக்கல. ஒவ்வொரு முறை பெயிலுக்கு அப்ளை பண்ணும்பொழுதும் டெல்லி போலீஸ் அதுக்கு எதிரா வாதாடுறாங்க. அதே மாதிரி கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, பிரைமா ஃபேசி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் இவர் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றங்கள் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு பெயில் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நேத்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை பெயில நிராகரிச்சிருக்காங்க. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா இவர் தொடர்ந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு வர 2 முறை இவருடைய பெயில் அப்ளிகேஷனை விசாரிக்க வேண்டிய நீதிபதிகள் தாமாக இந்த வழக்கை விட்டு பின்வாங்குறாங்க. 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா அமித் சர்மா அப்படிங்கிற ஜட்ஜு தாமாகவே இந்த பெயில் பெட்டிஷன் விசாரணையில இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஒரு பக்கம் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு பக்கம் மனசாட்சி பிரகாரம் நம்ம இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு இவங்க இதுல இருந்து பின்வாங்கினாங்களா அப்படிங்கிற காரணம் தெரியல. ஆனா 2 முறை இந்த மாதிரி ஜட்ஜஸ் பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, உமர் காலித் மட்டும்தான் இப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. பாஜக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பல பேரை இவங்க இந்த ஊப்பா சட்டம் மூலமா கைது பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடக்கலையா? காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் தானே அப்படின்னு சொல்லலாம். ஊப்பா சட்டம் முதல்ல 1967 வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2008, 2012 காங்கிரஸ் ஆட்சி காலங்கள்ல இதுல மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா 2019ல நரேந்திர மோடியுடைய 2ஆம் டென்யூர்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊப்பா சட்டத்துல ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸை மட்டும்தான் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிராண்ட் பண்றதை தாண்டி தனி ஒரு இண்டிவிஜுவலை கூட இந்த அரசாங்கம் நினைச்சா அவங்கள டெரரிஸ்ட்னு பிராண்ட் பண்ணி ஊப்பா சட்டத்துல தூக்கி உள்ள வைக்கலாம். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷனே இந்த சட்டத்துல கிடையாது. நீங்க ஒரு விஷயம் சொன்னாலோ இல்ல நினைச்சாலோ அதை கூட நீங்க நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க, நாட்டுல இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுறீங்க, நேஷனல் இன்டெகிரிட்டியை குறைக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி உங்களை டெரரிஸ்ட பேன் பண்ணி இந்த ஊப்பா சட்டம் மூலமா தூக்கி உள்ள வைக்கலாம். இந்த ஊப்பா சட்டத்துல உள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அவ்வளவு எளிதில் பெயில் கிடைக்காது, இன்னொரு பக்கம் அட்லீஸ்ட் கேஸ் ஆகுது சீக்கிரம் ப்ரொசீட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா அது கிடப்புல போட்டா மாதிரி, கிணத்துல கல்ல போட்டா மாதிரி அப்படியே வருஷக்கணக்கா இழுத்தடிப்பாங்க. அப்போ இந்த ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்பவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் பல ஆண்டுகளா சிறையில் அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸா இருக்கிறாங்க, விசாரணை கைதிகளா உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இததான் சொல்றாங்க, இந்த ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் போது the process is the punishment. இதை எவ்வளவு பேரால என்டிஆர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி, அதுவும் குறிப்பாக 2019ல இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக அரசுடன் தொடர்ந்து இந்த சட்டத்தின் கீழ் பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த தரவுகள்லாம் நாம சொல்லல, அரசாங்கமே சொல்லுது. 2016ல இருந்து 2020 வரைக்கும் ஊப்பா சட்டத்தின் கீழ் 5027 கேஸ். அதுல அக்யூஸ்ட் மட்டுமே 24,134 பேர். இதுல கன்விக்ட் ஆனவங்க எவ்வளவு தெரியுமா? 24,134 பேர்ல வெறும் 212 பேர். பாஜக யூனியன் மினிஸ்டர் நித்யானந்த் ராய் லோக்சபால தரவுகள் கொடுக்கிறாரு. 2018ல இருந்து 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா 701 செடிஷன் கேஸ் போட்டிருக்கிறாங்க. 8,947 ஊப்பா சட்டத்தின் கீழ் கேசஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. அப்ப எத்தனை பேரை இந்த அரசாங்கம் அவங்களுக்கு எதிர்த்து பேசினாங்க, அந்த அரசாங்கத்துடைய பாலிசிஸை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னு எத்தனை பேரை தூக்கி உள்ள வச்சு பெயிலும் கொடுக்காம கேஸையும் நடத்தாம அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ்லாம் உள்ள வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரணும், சமூகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த தைரியத்துல வருவாங்க? எந்த தைரியத்துல அவங்க கருத்துக்களை முன்வைப்பாங்க?
இது இன்டைரக்டா மத்தவங்களுக்கு வந்து த்ரெட்டன் பண்றதும் மத்தவங்களை பயமுறுத்துற வேலை இல்ல. எங்களை எதிர்த்து பேசினா உமர் காலிதோடைய நிலைமை தான் உனக்கு, சித்திக் காப்பானுடைய நிலைமை தான் உனக்கு, ஸ்டான் சுவாமியுடைய நிலைமை தான் உனக்கு. ரீசெண்டா கூட பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் மேல 16 வருஷம் முன்னால அவங்க பேசின ஏதோ மேடை பேச்சுக்கு இன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்ய போறோம்னு சொல்றாங்க. உங்களை பழி வாங்கணும்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணிச்சுன்னா நீங்க என்னைக்கோ எப்பவோ எங்கேயோ பேசுனதை தோண்டி எடுத்து உங்கள் மீது ஒரு சட்டத்தை போட்டு உங்களை வந்து சட்ட ரீதியாக அலக்கழிக்க முடியும், அச்சுறுத்த முடியும், மன உளைச்சல் கொடுக்க முடியும் அப்படின்னா எப்படிப்பட்ட சனநாயகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம செட் பண்றோம்? எப்படி இளைஞர்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைப்பாங்க? இதெல்லாம் இன்டைரக்டா அவங்களை த்ரெட்டன் பண்ற வேலை தானே. கேள்வியே கேட்க கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை அப்படியே உள்வாங்கணும், கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்டா இதுதான் உங்க நிலைமை அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை வளர்க்க முயற்சி செய்கிறது இந்த அரசாங்கம். முடிக்கிறதுக்கு முன்னால 2 விஷயங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியா 159வது இடத்துல இருக்கு 180 நாடுகள்ல. இன்னொரு பக்கம் ரீசெண்டா வந்த ஒரு ஆர்டிகிள், ஜர்னலிசம் படிப்புக்கு கிட்டத்தட்ட 40% அட்மிஷன்ஸ் குறைஞ்சிருச்சான். நிறைய பேர் அதை படிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இங்க நாம நினைச்சதை பேச முடியாது, நினைச்சதை பதிவு பண்ண முடியாது, நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கான ஃப்ரீடம் இங்க நமக்கு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு சுதந்திரத்தை, உங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கட்டி போட்டிருக்கு இந்த பாஜக அரசு. ஆனா இதுக்கெல்லாம் பயந்து நாம பேசுறதை நிறுத்திட்டோம்னா ஒட்டு மொத்தமா சனநாயகமே செத்து போயிடும். அதனால தைரியமா சொல்ல வேண்டியதை நாம சொல்லிட்டே தான் இருக்கணும். ஸ்டான் சுவாமி, உமர் காலித், சித்திக் காப்பான் போன்றவர்கள்லாம் அப்படிப்பட்ட இன்ஸ்பிரேஷனை தான் நமக்கு கொடுக்கணும். மாறாக அவங்க நிலைமை நமக்கு வந்துக்கணும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தோம்னா யாருதான் பேசுறது? அவங்களுக்காகவும் சேர்த்து பேசுவோம், நமக்காகவும் சேர்த்து